குடல் கழிவுகள் உடல்ல நிறைய நோய்களை நமக்கு ஏற்படுத்துது. அப்படி இந்த குடல் கழிவுகளை நம்ம வெளியேற்றணும்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை. அப்போ இந்த சுகபேதி முறை யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமாகிறது, ஏப்பம் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள். இதனோட வாதம் அதிகமாக சேர்ந்துருங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி அதிகமாக இருக்கிறது, வாதம் அதிகமாக சேர்றது, இது எல்லாமே குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் பக்க விளைவுகளே எதுவும் இல்லாமல் வயிற்றில் அவ்வளோ கழிவுகள் இருந்துச்சா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. 3 to 5 முறை வரைக்கும் மோஷன் போக ஆரம்பிச்சிடும். அப்போ போக போக நமக்கு என்ன ஆகும்னா, ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படிங்க வெளியேற்றுறது? ஏன்னா குடல் கழிவுகள் உடலில் நிறைய நோய்களை நமக்கு ஏற்படுத்துது. அப்படி இந்த குடல் கழிவுகளை நம்ம வெளியேற்றணும்னா ஈஸியாக, அதாவது சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, சுகபேதி முறை அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த பேதி முறைகளில் நிறைய வகைகள் இருக்குது. சுகபேதி முறைன்னு ஒன்று இருக்குது. இல்லை ரேஷனம் அப்படின்ற முறை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான நமக்கு பேதி போய்கிட்டே இருக்கும். வாத நோய்களோ இல்லை நீண்ட நாளாக க்ரானிக்காக இருக்கக்கூடிய சரும நோய்களோ இருக்குது இல்லைங்களா? இதை சரி செய்கிறதுக்கு நம்ம நீண்ட நாளாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதில் ஒன்று தான் இந்த பேதி முறை எடுக்கிறது. இந்த சுகபேதி முறை அப்படின்னு சொல்கிறது 3 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை. அப்போது இந்த சுகபேதி முறை யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, மலச்சிக்கல் இருக்கிறவங்க. எனக்கு நீண்ட நாளாக மலச்சிக்கல் இருக்குங்க, சரியாகவே இல்லை, 2 நாள் 3 நாள் 4 நாளுக்கு ஒரு முறை தான் நான் மோஷன் போகிறேன், இந்த மாதிரி கண்டிஷன் உங்களில் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அப்போது இந்த கான்ஸ்டிபேஷன் முறை நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மலச்சிக்கல் நமக்கு சரியாகணும். அதற்கு அடுத்தது நிறைய பேருக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். பித்தப்பையில் கற்கள் இருக்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி தான் சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமாகிறது, ஏப்பம் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள். இதனோட வாதம் அதிகமாக சேர்ந்துருங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி அதிகமாக இருக்கிறது, வாதம் அதிகமாக சேர்றது, இது எல்லாமே குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு காலத்தில். அப்போது இந்த வாதத்தை குறைப்பதற்கு பேதி முறை ரொம்ப முக்கியமான, எளிமையாக சித்தர்கள் சொன்ன முறை. அப்போ இந்த பேதி முறையை நம்ம எப்படிங்க ஃபாலோ பண்ணுறது? நார்மலாக ஒரு சிலர் சொல்கிறீங்க, நல்லா ஒரு 200 ml 300 ml வாட்டரில் ஒரு பாதி லெமன் கட் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் சால்ட் போட்டு குடிக்கிறோம், அப்போது பேதி ஆகிடும். அப்படி பண்ணாதீங்க. ஸோ ஒரே டைமில் அவ்வளோ அதிகமான சால்ட் உடலுக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக பக்க விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மாதிரி வேண்டாம். நீங்கள் பேதி முறை எடுக்கணுன்னா மருத்துவரை ஆலோசனை செஞ்சுக்கோங்க. இல்லை சுகபேதி முறை அப்படின்னு சொல்கிறது சித்த மருத்துவத்தில் ரொம்ப ரொம்ப எளிமையாக நமக்கு பக்க விளைவுகளே எதுவும் இல்லாமல் வயிற்றில் அவ்வளோ கழிவுகள் இருந்துச்சா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. வயிறு கழிவுகள் வெளியேறிச்சுன்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது. முக்கியமாக வாதம். ஸோ உங்களுக்கு வாதம் நோய் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, இடுப்பு தோள்பட்டை வலி இருக்குது, இது எல்லாமே சரியாகணும்னா வாதத்தை நம்ம சமநிலையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாதத்தை சமநிலையில் வைக்கிறதுக்கும் இந்த பேதி முறை நமக்கு பயன்படுது. சரும பிரச்சனைகளாக இருந்தாலும், வாதம் பிரச்சனையாக இருந்தாலும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, ஸோ பிளட்டில் நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குங்க, அதை ரிமூவ் பண்ணனாலும் இந்த சுகபேதி முறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எப்படிங்க எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலே ஒரு 5-5:30 மணிக்கெல்லாம் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். அன்னைக்கு மட்டும் நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சிக்கோங்க, சரிங்களா? இதுக்கு என்னென்ன நமக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறது, விளக்கெண்ணெய் நமக்கு தேவைப்படுது. விளக்கெண்ணெய் எவ்வளோங்க எடுக்கணும்னா, ஒரு 20 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட நமக்கு வேறு என்னென்ன மூலிகை பொடிகள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய் பொடி. ஸோ கடுக்காய் பொடி அப்படின்னு சொல்கிறது நார்மலாகவே நமக்கு குடலோட இயக்கத்தை கொஞ்சம் நமக்கு அந்த இயக்கத்தை அதிகரிக்கக்கூடியது. ஸோ ஈஸியாக எங்கேயாவது கழிவுகள் தேங்கிருச்சுன்னா அதை வெளியேற்றிடும். கடுக்காய் பொடி 5 கிராம் எடுக்கணும். நிலாவாரை பொடி 5 கிராம் எடுத்துக்கோங்க. அப்போ ரெண்டுமே சேர்த்து மொத்தம் 10 கிராம் நமக்கு தேவைப்படுது.
ஸோ இது வந்து ஒரு 200 ml வெதுவெதுப்பான தண்ணீரில் இதுலேயே 20 ml நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றிடணும். விளக்கெண்ணெய் ஊற்றின பிறகு இதனோட கடுக்காய் பொடியும் நிலாவாரை பொடியும் 5 கிராம் போட்டு தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. இந்த தண்ணீரை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடணும். ஸோ குடிச்சிட்டு ஒரு மேக்ஸிமம் 1 ஹவருங்க, அதுக்குள்ளே மோஷன் போக ஆரம்பிச்சிடும். ஸோ நீண்ட நாளாக மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேணால் கொஞ்சம் டிலே ஆகலாம், லேட் ஆகலாம். மற்றவங்களுக்குலாம் நார்மலாக இருக்கீங்க, இந்த பெயினோ இல்லை பாடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இதை எடுக்கிறோம் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். அப்போது ஒரு 5 முறை வரைக்கும், 3 to 5 முறை வரைக்கும் மோஷன் வந்து போக ஆரம்பிச்சிடும். அப்போ போக போக நமக்கு என்ன ஆகும்னா வயிறு நமக்கு சுத்தமாகிறது தெரியும், வயிறு லைட்டாக இருக்கும், பாடியே லைட்டான மாதிரி இருக்கும், பித்தம் குறைஞ்சி வாதம் குறைஞ்சி ஏதோ புதுசாக காற்றுல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு 5 கிலோ எடை குறைஞ்ச மாதிரியே இருக்குங்க அப்படின்னு நீங்கள் கட்டாயம் நினைப்பீங்க. யாரெல்லாம் இந்த ட்ரை பண்ண வேண்டாம், யாரெல்லாம் இந்த சுகபேதி முறை எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யார் எடுக்கக்கூடாது? ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. உங்களுக்கு வயது ஆகிடுச்சு, ஒரு 70 வயதுக்கு மேலே ஆகிட்டீங்க, 60 வயதுக்கு மேலே ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க வேண்டாம். அப்படி எடுக்கணுன்னாலும் நீங்கள் மருத்துவரை ஆலோசனை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஏதாவது மருந்துகள் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க, சுகர் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அவங்க இதை எடுக்க வேண்டாம். இந்த மருந்து எடுக்கக்கூடிய இந்த சுகபேதி முறை எடுக்கக்கூடிய அன்றைக்கு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் சாதம் இல்லை நமக்கு தக்காளி போட்டு செய்யக்கூடிய ரசம் எடுத்துக்கலாம். மோரோ இல்லை ரசமோ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும் பொழுது உடலில் நிறையவே நமக்கு மாற்றம் தெரியும். கட் பாக்டீரியாஸ் இதில் மெயின்டைன் ஆக ஆரம்பிக்குங்க. ஸோ தொடர்ந்து இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை தாண்டி சுகபேதி முறை அப்படின்னு சொல்லும்போது இல்லை தினந்தோறும் ஏதாவது நம்ம மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு பயன்படுத்துகிற மாதிரியான மூலிகைகள் இருக்கா அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி கடுக்காய் பொடியோ நிலாவாரை பொடியோ நீங்கள் தாராளமாக இரவு நேரத்தில் பயன்படுத்திக்கலாம். காலையில் எந்திரிச்சோடனே கருப்பு உலர் திராட்சை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நைட்டே தண்ணீரில் ஊற வச்சுட்டு அதை காலையில் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் வெந்நீர் கலந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதில் போட்டு குடிக்கணும். ஸோ இப்படி குடிக்கும்பொழுது நம்ம குடல் பகுதி அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். இப்போ சுகபேதி முறை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ வயிறு குடல் பகுதி சுத்தமாக இருந்தால் தான் உடல்லையும் நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குடல் கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.